என்னங்கடா பெரிய டெய்லர் அக்கா. ஐயோ! தாங்க முடியலடா அவங்க சோசியல் மீடியா தொல்ல. ஐயோ! அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட ரெக்க படம் இருக்குல்ல, அதில ஃப்ளாஷ்பேக் சீன்ல ஒரு அக்கா வருவாங்கல்ல, அந்த அக்கா டியூஷன்ல இருக்கிறப்ப சிறுவன் இருப்பான்ல, "மாலா அக்கா ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லுவான். அக்கா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது, அத்தன பேருக்கும் ரொம்பவே சிரிப்பா, ஃபன்னா இருக்கும். ஆனா இப்பலாம் அப்படி இல்லைங்க. அதுதான் இன்ஸ்டாகிராம்ல இப்போலாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதாவது, "அக்கா நீங்க அழகா இருக்கீங்க. அக்கா உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போடுங்க" அப்படின்னு அக்கா, அக்கா, அக்கான்னு கூப்பிட்டு ரொம்பவே பாசத்த பொங்கி வழிஞ்சுகிட்டு இருக்காங்க. சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி மன் மூலமா தான் டெய்லர் அக்கா ஃபேமஸ் ஆனது எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லர் அப்படிங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்காங்க, நம்ம டெய்லர் அக்கா. அத வச்சு அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்றது அந்த மாரிலாம் போட்டு ரொம்பவே மக்கள் மனசுல இடம் புடிச்சுட்டாங்க டெய்லர் அக்கா. டெய்லர் அக்கா அப்படின்னு ரொம்பவே கொஞ்சம் மரியாதையா கூப்பிட்டாலுமே, அவங்கள பத்தி வெளியாகிற மீம்ஸோ, வீடியோவோ பார்த்தீங்கன்னா, காதல் செய்ற மாரி அந்த மாரி போட்டு தள்ளி எறிஞ்சுகிட்டு இருக்காங்க. டெய்லர் அக்கா மாரியே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இன்னும் சில அக்காக்கள்லாம் நெறைய பேர் ஃபேமஸா இருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜிம் அக்கா, கோடிங் அக்கா, டிவோஷனல் அக்கா இப்படி பல அக்காக்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. இதுல ஜிம் அக்கா பார்த்தீங்கன்னா, ஹெல்த், ஜிம் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ரொம்பவே ஃபாலோவர்ஸை ஏற்றிருக்காங்க. மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. கோவில் பக்கமே போகாத பசங்கள சந்தனம் போட்டு வச்சு சாமி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அவங்க பக்கம் இழுத்தவங்க தான் நம்ம டிவோஷனல் அக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிங் அக்கா. இவங்க அந்த கோடிங் மாதிரி அந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்க. இவங்களுக்கு கோடிங் அக்கான்னு பேர் வச்சுட்டாங்க. அக்கா 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 இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து அக்காக்கள் தான் ஃபேமஸில் போயிட்டு இருக்காங்க. இவங்க அக்கான்னு கூப்பிட்றதெல்லாம் சரித்தேன். ஆனால் அக்காவை எப்படியெல்லாம் வர்ணிக்கக்கூடாதோ அப்படிலாம் வர்ணிக்கிறது தான் இதில் சிக்கலாகவே இருக்குது. சரி விடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் உங்களுக்கு எந்த அக்கா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய்.